ஆனா மக்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி, இளைஞர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து இப்பொழுது நீட் தேர்வுக்கு எங்களால் விதிவிலக்கு பெற்று தர முடியாது என்று செய்தியை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவிக்கிறார். சிந்திச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது 525 அறிவிப்புகளை வெளியிட்டார். 1-2 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அந்த அறிவிப்புகள் நாளில் ஒரு பங்கு கூட நிறைவேற்றவில்லை. நாளில் ஒரு பங்கு திட்டம் கூட, அந்த அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படவில்லை. அத்தனையும் பச்சை பொய். திரு முதலமைச்சர் இருந்து அவள் சக அமைச்சர் வரை, திமுக நிர்வாகி வரை 95% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டது என்று பச்சை பொய்ய இன்றைய முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, இது கிராம சூழ்ந்த பகுதி. 100 நாள் வேலை திட்டம் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 150 நாள் உயர்த்தப்படும். நீங்க உயர்த்தினாங்களா? இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தியது. அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று போராடினோம். தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நம்முடைய கோரிக்கை ஏற்று 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக மத்திய அரசு உயர்த்திருக்கின்றது. அது பொறுத்துக் கொள்ள முடியாத திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு பொய்யான அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால் அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு பணிபுரிகின்றவர்களுக்கு 150 நாள் உயர்த்தினால் உயர்லை. ஆனால் அண்ணா திமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாங்கள் அதை நிறைவேற்றி காட்டினோம். 100 நாள் வேலை திட்டம் 125 நாளாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. 100% இது தொடர்ந்து இந்த திட்டம் நிறைவேறும். அது மட்டுமல்ல, 125 நாட்கள் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 150 நாளாக உயர்த்தப்படும். அதோட இன்னைக்கு உரிமை தொகை கொடுத்து விட்டோம் என்று எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் பெருமையாக பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த ஏழை மக்கள் குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுப்பதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா? உடனே கொடுக்கல. 28 மாதம் நாங்கள் போராடணும். பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் தொடர்ந்து முதலமைச்சரை கேள்வி கேட்டோம். நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஆட்சிக்கு வந்தவுடன் குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குவதாக சொன்னீங்க, ஏன் இதுவரைக்கும் கொடுக்கல? நாங்க பேசணும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசினாங்க, பொதுக்கூட்டத்தில் பேசணும், அறிக்கை வெளியிட்டோம். வேற வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு அண்ணா திமுக கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் நம்முடைய குடும்ப தலைவிக்கு கிடைத்திட்டு இருக்குது. இப்பொழுது 17 லட்சம் பேருக்கு விதிகளை தளர்த்தி இன்றைக்கு வந்து கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. நிபந்தனையை தளர்த்தி 17 லட்சம் பேருக்கு இந்த உரிமை தொகை கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்பொழுது இந்த நிபந்தனையை தளர்த்தி கொடுத்திருக்கலாம்ல? இன்னும் 5 மாசம் தான் இருக்குது. அதனால அவருடைய ஓட்டு தேவை. மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார் திரு ஸ்டாலின் அவர்கள். அதனால வேற வழி இல்லாம 17 லட்சம் பேருக்கு நிபந்தனை தளர்த்தி மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் 5 மாசம் தான் இவர்கள் கொடுக்கிறாங்க. ஆனா அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அப்பொழுது நாங்கள் தெரிவித்தோம், தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டோம், 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டோம். அண்ணா திமுக சார்பா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப அந்த பெண்களுக்கு குடும்ப அட்டைக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் கொடுப்பா சொன்னோம். 2021 தெரிவித்தோம். ஆனால் கவர்ச்சிகரமா மக்களிடத்தில் பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு 28 மாசம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. 17 லட்சம் பேருக்கு 55 மாசம் கழிச்சு தான் அந்த உரிமை தொகை வழங்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட தேர்தல் நேரத்தில் மாதந்தோறும் கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்க. கொடுத்தாங்களா? நம்ம இளைஞர்கள் வங்கியில் வாங்கிய கடை தள்ளுபடி செஞ்சாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைப்புன்னு சொன்னாங்க, குறைச்சாங்களா? ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை 1 கிலோ போட்டாங்களா? எதுவுமே செய்யல.
கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, முக்கியமான வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றவில்லை. தேர்தலிலே பிரச்சாரத்தை செய்து வாக்குகளை பெற்று மக்களை ஏமாற்றிய அரசாங்கம் திமுக அரசாங்கம், திமுக கட்சி.